கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். எரேமியா 51:56. பாபிலோனை பாழாக்குகிறவன் அதன் மேல் வருகிறான், அதன் பராக்கிரமசாலிகள் பிடிபடுவார்கள், அவர்களுடைய வில்லுகள் முறிந்து போகும், சரி கட்டுகிற தேவனாய கர்த்தர் நிச்சயமாக பதிலளிப்பார். தேவனுடைய நாமங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரம் ஒரு நாமத்தை நாம் பார்த்தோம், சரி கட்டுகிற தேவனாய கர்த்தர். எபிரேய பாஷையில் யெகோவா கமோலா என்று பார்த்தோம். எப்படி சரி கட்டினாரு? சில காரணம் நான் சொன்னேன். அவர் சிலுவையில் நீதியை சரி கட்டி விட்டார். ஆகவே நம்முடைய தப்பிதங்களுக்கு தக்கதாக அவர் செய்ய மாட்டார், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக அவர் சரி கட்ட மாட்டார். கல்வாரில் இயேசுப்பட்ட பாடுகளுக்கு தக்கதாய் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். பழைய பாட்டில் சரி கட்டுகிற தேவனாக கர்த்தர்னு சொன்ன உடனே ஐயோ நான் செய்கிற தப்புதங்களுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சிருவாரோன்னு பயப்பட வேண்டியதில்லை. அதை கடந்த வாரம் நான் உங்களுக்கு காண்பித்தேன். சத்துருக்களுக்கு கர்த்தர் சரி கட்டுறாராம். இன்னைக்கு நம்முடைய சத்துரு ஒரே ஆள் தான், பிசாசு மாத்திரம் தான். பாருங்க, இன்றைக்கு நமக்கு துரோகம் செஞ்சவங்க, அநீதி அளித்தவர்கள், அநியாயம் செய்தவர்கள் கூட கர்த்தர் தீமை செஞ்சு சரி கட்டுறது கிடையாது. அது அவங்க வாழ்க்கையில் பிசாசு இடம் கொடுத்து தீமை நடக்குது. நம்மை ஆசீர்வதித்து சரி கட்டுகிற தேவனாக இருக்கிறார். நமக்கு அநியாயம் இழைத்தவர்களுக்கு முன்பாக, நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக அவர் நம்மை ஆசீர்வதித்து அவர்களுக்கு கூட நம்மை ஆசீர்வாதமாக வைத்து சரி கட்டுகிற தேவனாக இருக்கிறார். அப்போ சரி கட்டுகிற தேவனாக கர்த்தர்னு சொன்ன உடனே நமக்கு பயம் வரக்கூடாது. கர்த்தருக்கு நன்மை செய்ய போறார். ஆமென். அதுவும் புதிய ஏற்பாட்டு ஜனங்கள் கர்த்தருக்கு சரி கட்டுவார் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆமாம் கண்டிப்பா ஏன் நீதியின்படி இல்லை, இயேசுவின் பாடுகளின்படி செய்வார். எனக்கு சரி கட்டுகிற தேவனாக கர்த்தர்னு சொல்லும் பொழுது அது ரெண்டு அர்த்தத்தை குறிக்கிறது. ஒன்று, த லார்ட் ஆஃப் ரெக்கம்பன்ஸ், இழப்புகளுக்கு ஈடு செய்கிறவர், சரி கட்டுகிறவர், காம்பன்சேட் பண்ணுகிறவர், இதுக்கு பதிலாக இதை செய்கிறவர். இன்னொரு அர்த்தம் இருக்குது, த லார்ட் ஹூ ரிவார்ட்ஸ், நம்முடைய பிரயாசங்களுக்கு பலன் அளிக்கிற கர்த்தர். இங்க போட்டிருக்கு சரி கட்டுகிற தேவனாய கர்த்தர் நிச்சயமாய் உனக்கு பதில் அளிப்பார். நீங்க சொல்றீங்க இல்லையா, இவ்வளவு உண்மையா கர்த்தர் தேடி வரனே, என் வாழ்க்கையில மாற்றம் இல்லையே, நான் விதைச்சதுக்கு அறுவடையை பார்க்கலையே, எனக்கு இது எப்ப நடக்கும் காத்து கொண்டிருக்கிறீங்க. நான் சொல்றேன், சரி கட்டுகிற தேவனாய கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு பலன் அளிப்பார். அவர் ஒருபோதும் நீங்க ஒன்று செஞ்சு தராசு அதிகமாகவும் அவர் செய்யாம கீழே இருக்க விட மாட்டார். நீங்க செஞ்சதை விட உங்களுக்கு அதிகமாக தான் செய்வார் கர்த்தர், பலன் அளிக்கிற கர்த்தர். அப்ப யெகோவா கமோலானா த லார்ட் ஹூ ரிவார்ட்ஸ், பலன் அளிக்கிற கர்த்தர். பக்கத்து சொல்லுங்க, யெகோவா கமோலா உங்களுக்கு நிச்சயமாய் பலன் அளிப்பார். சரி கட்டுகிற கர்த்தர்னு சொல்லும் போதே என்ன வருது அப்படின்னா, நமக்கு யாரோ அநீதி பண்ண மாதிரி, நமக்கு துன்பம் இழைக்கப்பட்டது போல, நம்மளை அவங்க அவமானப்படுத்திட்டாங்க, நம்ம வெட்கப்படுத்தப்பட்டுட்டோம், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுற இடத்துல தான் நமக்கு இப்படி தேவைப்படும். ஆண்டவரே எனக்கு என்ன செய்யுங்க, நீதி செய்யுங்க, சரி கட்டுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போதான் அது முக்கியமாக பயன்படுது. முதல்ல நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நீங்க சரி கட்டக்கூடாது, கர்த்தர் சரி கட்டுவார். எந்த ஒரு காரியத்துக்கும் நான் போய் சரி கட்டனாக்கும் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. எத்தனை பேருக்கு கர்த்தர் சரி கட்டணும் விரும்புறீங்க இல்லையா? அவர் சரி கட்டா நல்லா சரி கட்டுவார். தீமை செஞ்சு இல்லை, நன்மை செஞ்சு, அதை மனசு நான் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அநீதி அளித்தவங்களுக்கு கூட உங்களை ஆசீர்வாதம் வைப்பார். அவங்க கூட உங்க மூலமா இயேசு அறிஞ்சு கொள்வாங்க. அந்த மாதிரி செய்வார் கர்த்தர். அவர் ரொம்ப பாசிட்டிவா பண்ணுவார். வாசிப்போம் சில வசனத்தை. என்ன ஒரு இடத்துக்கு நம்ம வரப்போறோம் அப்படின்னா, பாருங்க, நம்ம எல்லாருமே இதை அனுபவிச்சிருப்போம். நான் மறுபடியும் சொல்றேன், ரொம்ப தாழ்மையாக சொல்றேன். நான் இதெல்லாம் பிரசங்கம் பண்ணுறதுனால நான் ரொம்ப சரியா இருக்கேன்னு சொல்ல வரல. நானும் உங்களை போல ஒரு மனுஷன் தான், எல்லாத்தையும் கடந்து வர்றோம். நான் கர்த்தர் எல்லாரும் கிடையப்படுறாரு. நாம் சில வேலைகளில் சில காரியங்கள் வழியாக கடந்து போகும்போது கசப்புக்கு இடம் கொடுத்துட்றோம், மற்றவங்க மேலே கோபத்துக்கு இடம் கொடுத்துட்றோம். எப்படியாவது பழிவாங்குன்ற எண்ணம் கூட என்ன செய்யுது, வருது. பொதுவாக வராது, பழிவாங்கன்னு வராது, ஆனால் கசப்பு வந்துடுது. இப்படி சூழ்நிலை கடந்து போகிறோம் பாருங்க. பிசாசு ஒரு ட்ராப்பே வச்சிருக்கிறான் அந்த மாதிரி. ஏன்னா அதுக்குள்ளே நம்ம இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா, நாம் கசப்பின் ஆவிக்கு, கசப்புன்னு ஆங்கிலத்தில் என்ன, பிட்டர்னஸ், அதுக்கு இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா, கசப்புக்கு உள்ள அனுமதி கொடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த பிசாசு வரிசையா அடுத்த ஆவியை உள்ள கொண்டு வந்துருமா. ஒரு மனுஷன் கசப்பு இடம் கொடுத்துட்டான் அப்படின்னா, அதுக்கு டோர் ஓபன் பண்ணும்போது அந்த கசப்பின் ஆவி உள்ள அனுமதிக்கும் போது அது என்ன செய்யுமா, அது போய் ஊழல் எல்லாரையும் கூட்டு வந்துருமா பாருங்க. ஆனால் அந்த கசப்பின் பேருக்கு நம்ம என்ன இடம் கொடுக்க கூடாது. ஆகவே நாம்
நான் சரி கட்டுறேன் ஆகும் அப்படின்னு நிற்க கூடாது. உங்களுக்கு அநியாயமே செஞ்சுருக்கலாம், நீங்கள் பொறுத்திருக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு சரி கட்டுகிறவராக இருக்கிறார். இப்படி செஞ்சிட்டியா, நான் உனக்கு இப்படி பண்ணுறேன்னு ஆகும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது தேவனுடைய பிள்ளைகள். அதை நினைப்பூட்டும்படி சில வசனத்தை அவங்களுக்கு முதல்ல வாசிக்க விரும்புகிறேன். அப்புறம் நாம் பலனை பற்றி போவோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள், கூடுமானால் உங்களாலான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள். அப்படி போட்டிருக்கு. கொஞ்சம் கஷ்டம்தான், எல்லாரும் இப்படி இருக்க முடியாது. ஆனால் வேதம் சொல்லுது, ரெக்வெஸ்ட் பண்ணுது, கூடுமானால் என்ன செஞ்சிருங்க, எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள். அதான் எதிர்பார்க்குது. தொடர்ந்து வாசிப்போம். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். நீங்கள் என்ன செய்யாதீங்க, பழி வாங்காதீங்க. எப்படி என் வீட்டை இடித்து தரமட்டமாக்கி என்னை என் குடும்பத்தையும் நடுவீதி கொண்டு வந்து, அதே மாதிரி நானும் உன்னை உன் வீட்டை இடித்து கொண்டு வரல. என் பேர் அண்ணாமலை இல்லை, மலைடா அப்படின்றது. அப்படி சொல்ல வேணாம் அப்படின்றார் ஆண்டவர். அந்த மாதிரி ரெவென்ஸ் எடுக்க வேணாம் அப்படி சொல்லிட்டு இப்போ அவர் ரெவென்ஸ் எடுக்கிறாரு. நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்க. கர்த்தர் ஹேண்டில் பண்ணி எடுத்துக்கிடுவார். அவர் எடுக்கும்போது என்ன ஆகுது தெரியுமா? அங்கே வாசிப்போம். நீங்கள் ஒன்று பண்ணுங்க, அன்றியும் உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்னி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு. அப்படி போட்டிருக்கு பாருங்க. உனக்கு சத்துரு வந்தா கூட அவனுக்கு என்ன செய்ய, போஜனம் கொடு, அவனுக்கு பானம் கொடு. இப்படி செஞ்சான்னா அவன் யோசிப்பான், இவனுக்கா நாம் இப்படி தீமை செஞ்சோம். சவுலே சொல்றான் இல்லையா, நான் உனக்கு இவ்வளவு தீமை செஞ்சோம், நீ எனக்கு நன்மை செஞ்சையே, கர்த்தர் உனக்கு பலன் அளிப்பாராக அப்படின்றான். அவனுக்கே அந்த எதிரிக்கே அவனுக்கே ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஆக முதல்ல கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், சில வேளையில் அநீதி இழைக்கப்படுது, நம்ம காதுக்கு உட்படவே தவறாக பேசுகிறாங்க, நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க, எல்லாம் கடந்து வர்றோம். ஆனால் கடந்து போயிருங்க, நீங்கள் பழி வாங்காதீங்க, கூடுமான மட்டும் சமாதானம் இருக்க முயற்சி பண்ணுங்க. கொஞ்சம் அது மிஸ் ஆகலாம், அது பாசிபிள் கிடையாது. ஆனால் ஒன்று செய்யுங்க, நீங்கள் பழி வாங்க முயற்சிக்காதிருங்கள் அப்படின்னு. ஏன்னா பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று எழுதியிருக்கப்படுறதுனால கவனிச்சிங்களா? கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் வரப்போகிறேன், அதுக்கு பலனை எதிர்பார்க்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியணும். பவுல் கோட் பண்ணுறாரு பாருங்க. உபாகமும் 32ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். எங்கே போட்டிருக்கு? எங்கே எழுதியிருக்கு? உபாகம் 32 போட்டிருக்கு. அப்போ பழைய ஏற்பாட்டில் போட்டிருக்குல்ல, என்னமோ போட்டிருக்குன்னு பவுல் என்ன செய்யலை, சும்மா விடலை, அதை எடுத்து கோட் பண்ணி அவர் சொல்றாரு, நீங்கள் என்ன செய்யுங்க, தீமைக்கு தீமை செய்யாதீங்க, தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. பக்கத்து சொல்லுங்க, தீமையை நன்மையினாலே வெல்லு. அங்க வாசிப்போம், நீதிமொழிகள் 20:22. தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். சொல்லுவோமா நம்ம? இதுக்கு சரியா நான் உனக்கு பண்ணலை, என் பேரை மாற்றிக்கிறேன்டா. தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாது. சொல்லுங்க, தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்ல மாட்டேன், கர்த்தருக்கு காத்திருப்பேன், அவர் என்னை ரட்சிப்பார். இதெல்லாம் நம்முடைய குடும்ப காரியங்களில், ஊழியத்தில் ரொம்ப முக்கியம். பிசாசு இந்த மாதிரி பகையை கொண்டு வந்து, குழப்பத்தை கொண்டு வந்து, சமாதானத்தை கெடுத்து, கர்த்தர் என்ன நோக்கத்துக்கு அழைச்சிருக்கா அதை செய்வடாமல் பண்ண பார்ப்போம். கூடுமான மட்டும் சமாதானமாக இருங்க. அப்படி பண்ண முடியலையா, ஒதுங்கிருங்க. ஒருத்தவங்களோட கசப்பாக இருக்கு அப்படின்னா மன்னிச்சிருங்க, கொஞ்சம் தூரமாக இருங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இன்னும் அது என்னவா மாறும், ரொம்ப பிரச்சனையாக மாறும். நீங்கள் பழி வாங்க முயற்சிக்காதீங்க, கசப்புக்கு இடம் கொடுக்காதீங்க. அது யாரை பாதிக்கும்? நம்மளை தான் பாதிக்கும். தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். இந்த மாதிரி நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா நான் சொல்கிறேன், ரொம்ப ஆரோக்கியமாக இருப்போம். இயேசு நாமத்தினால தீர்க்காயுசாக இருப்போம். தீமைக்கு தீமையை சரி கட்டாமல் தீமையை நன்மையினால் வெல்லுன்னு போட்டிருக்கு. இன்னொரு வசனத்துக்கு போங்க, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்க. பழி வாங்குதல் எனக்குரியது,
நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம். அப்போ திரும்ப திரும்ப அந்த வார்த்தை வருது, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். சரியா? அதனால கர்த்தரை பற்றி தப்பாக என்ன வச்சிடாதீங்க. அவர் பழி வாங்கினார்னா தீமை செஞ்சு பழி வாங்க மாட்டார், பாதிக்கப்பட்டவங்களுக்கு நன்மை செய்து அவர்கள் வெட்கத்துக்கு உட்படுத்துவார். இப்படி தான் செய்வார். ஒரு நல்லவர் எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஆமே. நான் உனக்கெல்லாம் திருமணம் நடக்காது, இந்த இயேசுவானை நம்பிக்கை தெரியுற அப்படி உங்கள் காது கூட பேசியிருக்கலாம். அவங்க வாயே சொல்லும், உங்கள் இயேசு ரொம்ப நல்லவர் அப்படி சொல்ல வைப்பார் கர்த்தர். ஆமேன். நீங்கள் காத்துருங்க, கர்த்தர் உங்களுக்கு பதில் செய்வார். அந்த காரியத்தை கர்த்தர் சமூகத்தில் வைக்கிறேன், கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் நியாயம் செய்வார், கர்த்தர் சரி கட்டுவார் அப்படின்னு நாம் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். உடனடியாக எனக்கு சொல்யூஷன் வேணும்னு என்ன செய்யக்கூடாது, முயற்சி. அதான் மாம்சம். எல்லாருமே அப்படிதான். நமக்கு தீமை செஞ்சுட்டாங்கன்னா உடனே நமக்கு அதுக்கு பதில் செஞ்சுரு நம்ம நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் அப்படி செய்கிறது கிடையாது. கர்த்தர் வெயிட் பண்ணி அது அற்புதமாக திருப்புற தேவனாக இருக்கிறார். அதில் பிசாசை வெட்கப்படுத்துகிறார். ஏன்னா இதுக்கு பின்னாடி இருக்கு யார் தெரியுமா? பிசாசு. அவன் தான் எப்படியாவது இந்த குடும்பத்தை கெடுத்துடணும், இவன் தனிப்பட்ட சமாதானத்தை கெடுத்துடணும், இவன் கர்த்தரை அதிகமாக தேடிடக்கூடாது, இந்த குடும்ப வாழ்க்கையை கெடுத்து கணவன் மனைவிக்குள்ள ஒரு விரிசலை உண்டாக்கிடணும், இந்த ஊழியம் பெருகிடக்கூடாது, இந்த அழைப்பை நோக்கி போயிடக்கூடாது, ஏதாவது வழியில் வர பார்க்குறான். அது முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழி வாங்குவேன்னு நினைக்க வைக்கிற ஒரு காரியம், பகையை உண்டாக்குறது, விரோதத்தை உண்டாக்குறது, கசப்பை உண்டாக்குறது. அது வந்து பிசாசோட ஆயுதம். இப்போ கடைசியாக நம்ம கர்த்தர் வார்த்தை படி வெயிட் பண்ணும் பொழுது சில நேரம் கூட மற்றவங்க கேள்வி பண்ணலாம் நம்மளை, பார்த்தியா தோத்து போயிட்ட, பார்த்தியா இப்போ எங்கே போயினார் உன் கர்த்தர், நான் செஞ்சதான் சரியாயிடுச்சு பார்த்தியான்ற சொல்ல மாதிரிலாம் இருக்கலாம். ஆனால் சரி கட்டுகிற தேவனாய கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு பதில் அளிப்பார். தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, தீமை தான். கர்த்தரே ஒத்துக்கிறார், தீமை தான். தீமைக்கு சரி கட்டு என்று சொல்லாதே, கர்த்தருக்கு சத்தமா சொல்லுங்க, காத்திரு. கர்த்தருக்கு காத்திரு. எனக்காக யெகோவா கமோலா இருக்கிறாரு அப்படின்னு நம்ம நம்பும் பொழுது, எனக்காக சரி கட்டுகிற தேவனாய் கர்த்தர் இருக்கான்னு நம்பும் பொழுது, இந்த பழிவாங்கிற ஒரு உணர்ச்சியில் நான் வாழப்போவது இல்லை. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பாண்டேஜிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவாராக, நம்ம விடுதலை ஆக்குவாராக. அந்த எண்ணங்கள் பிடியிலிருந்து, அந்த அசுத்தாவின் ஆளுகிலிருந்து இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. யாரையும் பழி வாங்க அவசியம் எனக்கு இல்லை. கர்த்தர் வச்ச அழைப்பை நோக்கி நான் முன்னேற போகிறேன். இப்போ கொஞ்சம் நாம் முன்னேறுவோம். நான் சொன்னேன் அவர் வந்து த லார்ட் ஆஃப் ரெக்கம்பன்ஸ், அதை பற்றி பார்த்துட்டோம். ஈடு செய்கிறவர். இன்னொன்று த லார்ட் ஹூ ரிவார்ட்ஸ், அந்த ஈடும் கூட பார்த்தீங்கன்னா பலன் தான். எந்த விதமாக அவர் பலன் அளிக்கிறார். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்? பலன் அளிக்கிற கர்த்தர் தான் யாரு? சரி கட்டுகிற தேவனாய் கர்த்தர். என்ன அர்த்தம்? பலன் அளிக்கிற கர்த்தர். நான் இதெல்லாம் பண்ணேனே, கர்த்தர் என்ன பண்ணாரு? பலன் அளிப்பார். ஏன்னா அவர் யெகோவா கமோலா. கர்த்தர் பலன் அளிப்பார்னு சொன்னால் நிறைய விஷயங்களை பேசலாம். இருந்தாலும் இன்றைக்கு அவசியமான காரியத்தை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு 3-4 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். இது சம்பந்தமாகவே இருக்கும். இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, திரும்ப அந்த நான் சரி கட்டுவனாக்கும், நான் பதில் செய்வனாக்கும், அந்ததோட கனெக்ட் பண்ணியே இருக்கும். அப்படி செய்ய வேணாம், நீ கொஞ்சம் பொறுமையாரு, கர்த்தர் உனக்கு பலன் அளிப்பார். கசப்புக்கு இடம் கொடுக்காத, கர்த்தர் மேலே கசப்பை வைக்காத, கர்த்தர் மேலே கோபப்படாத, கர்த்தர் பலன் அளிப்பார். அந்த கண்ணோட்டத்தில் இது வரப்போகுது. சிலுவையில் பிதாவாகிய தேவன் இயேசுவை கொடுத்து நமக்கு நீதியை சரி கட்டினார். இயேசு பிதாவின் சித்தத்துக்கு கீழ்ப்படிந்தார். இயேசு பிதாவின் சித்தத்துக்கு கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிந்ததுனால என்ன ஆச்சு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்களேன், என்ன ஆச்சு? சிலுவையில் போய் தொங்க விட்டாங்க, அவர் மேலே காரி துப்புனாங்க, அவரை கொட்டுனாங்க, கன்னத்தில் அரைஞ்சாங்க, நிர்வாணப்படுத்தினாங்க. உடனடியாக இயேசு வந்து நான் பதில் செய்வேன் அப்படின்னு பழி வாங்கினாரான்னு கேட்டால் அப்படி வாங்கலை. ஏன்னா அவருக்கு ஒன்று தெரியும், யெகோவா கமோலா எனக்கு சரி கட்டுவார், என் கீழ்ப்படுதலுக்கு பலன் அளிப்பார் அப்படின்னு இயேசு காத்திருந்தார். ஒருவேளை அன்னைக்கு இயேசு சிலுவையிலிருந்து இறங்கி என்னவா ஈட்டி வச்சு குத்துறீங்க, ஏன் மேலையா துப்புறீங்க, நான் யார் தெரியுமா, இப்ப நான் கூப்பிட்டா கூட 12 லேகியனுக்கும் அதிகமான தூதர்களை எனக்காக என் தேவன் அனுப்புவார், நான் ஜெபம் பண்ணா இப்ப அனுப்பிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி அந்த ஜெபத்தை பண்ணல. கர்த்தருக்கு காத்திருந்தார். யெகோவா கமோலா மீது நம்பிக்கை வச்சிருந்தாரு. அவர் கண்டிப்பா எனக்கு சரி கட்டுவார்,
நான் கீழ்ப்படிஞ்சேன், அவர் சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். அப்படி ஒப்பு கொடுத்ததுனால இன்னைக்கு நான் அவமானப்படுறேன், உண்மைதான். ஆனா அதுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் எனக்கு அளிப்பார், பிரயாசத்துக்கு அவர் ஈடு செய்வார் அப்படின்னு அவர் நம்பினார். யெகோவா கமோலாவை நம்பினார். அதனாலதான் ஒரு விஷயம் நடந்துச்சு, பைபிள்ல போட்டிருக்கு. அங்க வாசிப்போம். ஏசாயா 43:4. நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். இயேசுவை பத்தி போட்டிருக்கு. ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். இயேசு மாத்திரம் அன்னைக்கு நான் பதில் செய்வேன், நான் பலி வாங்குவேன் இறங்கியிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஆனா இப்ப பாத்தீங்கன்னா யெகோவா கமோலா அவர் என்ன சொல்றாரு? இயேசு, நான் உனக்கு பதிலாக கோடான கோடி மனுஷர்களை, உன் ஜீவனுக்கு பதிலாக ஜனங்களையும் நான் கொடுக்கிறேன். எவ்வளவு பெரிய ரிவார்டு அந்த கீழ்ப்படிதலுக்கு. கவனிச்சுட்டு வாங்க ஆலிபர்கள், நீங்களும் கர்த்தர் சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா, கீழ்ப்படிஞ்சதுனால சில காரியங்கள் உங்களுக்கு கசப்பா இருக்கிற மாதிரி தெரியலாம். உங்க வாழ்க்கையில தனிப்பட்ட விதத்தில் நீங்க தீர்மானம் எடுத்து செய்யும் பொழுது கசப்பா இருக்கிற போல தெரியலாம். ஆனா அதனால வரப்புற பலன் இருக்கே, அது எவர்லாஸ்டிங்கா இருக்க போகுது இயேசு நாமத்தினால. அதனாலதான் ஏசா 53 போட்டிருக்கு, அக்கிரமக்காரில் ஒருவராய் எண்ணப்பட்டு அக்கிரமக்காரருக்கா வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரே அவருக்கு பங்காக கொடுப்பேன். அங்க கூட என்ன பண்றாரு? அக்கிரமக்காரனுக்காக ஜெபிக்கிறார். அவன் தான் துப்புனா, அவன் தான் குத்துனா. இவர் சர்வவல்லமையுள்ள தேவன் மனுஷனா வந்திருக்காரு, அவனுக்காகவே ஜெபிக்கிறாரு. கர்த்தர் சொல்றாரு, நான் அநேகரே உனக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை தமக்கு கொள்ளை பொருளாக பங்கிட்டுக் கொள்வார். நம்முடைய சபைக்கும் ஆத்துமாக்கள் கூட்டம் கூட்டமா பெறும், ஜாதிகள் வரும். ஏன் வரும் கேட்டா, இயேசுடைய கீழ்ப்படிதலுக்கு இந்த சபைக்கு கர்த்தர் பலன் அளிப்பார். யெகோவா கமோலா பாஸ் நல்லா பிரசங்கம் பண்றார், அதனால நோ இல்ல, கிடையாது. ஆத்துமாக்கள் அவர் ஜீவனுக்கு ஈடாக கொடுக்கப்படுகிறது. இதை நாங்க விசுவாசிக்கிறோம். பலவான்களாம் வருவாங்க, ஐஸ்வர்யவான்களாம் வருவாங்க, எல்லா மதத்தார் வருவாங்க, எல்லா ஜாதிகளும் ஓடி வரும் இயேசுவின் நாமத்தினால. யெகோவா கமோலா இயேசுப்பட்ட பாடுகளுக்கு ஈடு செய்வார். அது இயேசுனுடைய கீழ்ப்படிதல், கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. ஒரு வசனத்தை வாசிப்போமே. எபிரேயர் 11:24. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு. வெயிட் பண்ணுங்க. லைஃப்ல நாம எப்பவுமே நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் அது தேவனுடைய விருப்பமாக இருக்க வேண்டும். தேவன் விரும்புகிறத நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். எதை தெரிந்து கொள்ளணும்? தேவன் விரும்புகிறத தெரிந்து கொள்ளணும். உங்களோட சாய்ஸ், உங்க சாய்ஸுக்கு பலன் வரப்போகிறது. எதுக்கு பலன் தெரியுமா? கீழ்ப்படுதலுக்கு பலன் வரும். நீங்க எடுக்க போற சாய்ஸுக்கு வந்து பலன் வரும். அப்ப இங்க போட்டிருக்கு, மோசே வந்து பார்வோனுடைய குமாரத்தின் மகன் அப்படின்ற அந்த பேரை வெறுத்துட்டு அனித்தியமான பாவ சந்தோஷம். அப்ப பாவம் கஷ்டம் கிடையாது, பாவத்துல சந்தோஷம் இருக்குது, அதான் எல்லாம் செய்யறாங்க. ஆனா அது எப்படிப்பட்டது? அனித்தியமானது. ஏதாவது ஒரு படம் வந்தா ஃபர்ஸ்ட் ஷோ போயிடறாங்கல்ல, காலை 4 மணிக்கு, சந்தோஷம் இருக்குது. ஆனா அது எப்படிப்பட்டது? அனித்தியமானது. அது அடுத்து பெரிய பலனை வர கொண்டு வர போறது கிடையாது. அந்த அனித்தியமான பாவ சந்தோஷத்தை பார்க்கலாம். அது மோசையை பத்தி சொன்னோம்னா, எகிப்துல கிடைக்காத சந்தோஷமா மோசைக்கு அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு. சாய்ஸை பார்த்தீங்களா? தெரிந்து கொண்டு போட்டிருக்கு, இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக வாக்கியம் என்று எண்ணினான். இப்ப இருக்கிற அந்த பொக்கிஷத்தை விட கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற நிந்தையை அதிக வாக்கியம் என்று எண்ணினான். இன்னொன்னு அங்க போட்டிருக்கு, இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருந்தா. அப்ப அவருக்கு நல்லா தெரியுது, இப்ப கிடைக்கிற இந்த சந்தோஷத்தை விட நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சேன் அப்படின்னா அதுக்கு என்ன இருக்குது? பலன் இருக்கு. இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருந்து அது நித்தியமான பலன். இப்ப வாலிப பிள்ளைகளை வாலிபர்ல கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. சபைக்கு வர்றதுக்கு, பைபிளை படிக்க வைக்கிறதுக்கு, ஜெபிக்கிறதுக்கு, சித்தத்தைப்படி திருமணம் செய்வதற்கு கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இது அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா, அப்ப நம்ம கர்த்தர் சித்தத்தைப்படி தான் திருமணம் செய்யணும், ரட்சிக்கப்பட்டவங்களாம் திருமணம் செய்யணும்னு ஆழமா பதிஞ்சிடும். முன்னமே பதியும். வெறும் அழகுக்கு மாத்திரம், பணத்துக்கு மாத்திரம் முக்கியத்துவத்தை கொடுத்து
திருமண காரியத்தை டிசிஷன் எடுக்க கூடாது. எந்த காரியத்தை அப்படி எடுக்கக்கூடாது. இது கிறிஸ்துவுக்கு பிரியமானதா, இதை செய்யறதுனால இனிமேல் பலன் வரப்போகுதா. எப்பயுமே ஒரு தீர்மானம் எடுக்கும்போது ஷார்ட் டேர்மாக யோசிக்கக்கூடாது, லாங் டேர்மாக பார்க்கணும். அப்படி இருக்கிறனால தான் பாருங்க போய் லாட்டரி சீட்டு வாங்குறாங்க எல்லா பேரும், டக்குன்னு பண்ணிக்கணும். இதே சபைக்கு வாங்க, தொடர்ந்து வாங்க, உத்தமமாக இருங்க, கர்த்தருக்கு விதைங்கன்னா ஆனால் அது மூலமாக வரப்போகிற பலன் வந்து நித்தியமானது. கர்த்தருக்கு பிரியமானதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் தெரிந்து கொள்ளுதல், உங்கள் தீர்மானம் எப்போவுமே எப்படி இருக்கட்டும், இது கர்த்தருக்கு விருப்பமானதா. கீழ்ப்படுதலுக்கு எப்பவுமே பலன் இருக்கு. உதாரணத்துக்கு பாருங்க, நீ எகிப்தை விட்டு புறப்பட்டு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்ன மாதிரியே அதுக்கு கீழ்ப்படிஞ்சு ஈசாக்கு என்ன பண்ணாரு, அங்கே இருந்தார். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். வெக்கப்பட்டு போல. பலன் எதோட சேருதுன்னு கேட்டீங்கன்னா கீழ்ப்படுதலோட சேருகிறது. நம்முடைய சாய்ஸ் ரொம்ப முக்கியம். ரூத்தை குறித்து உங்களுக்கு தெரியும் இல்லையா? ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்களேன். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. அப்படின்னா நீ எதையோ தீர்மானம் எடுத்து ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிற, உன் செய்கைக்கு பலன் வரும். பக்க சொல்லுங்க, உன் செய்கைக்கு பலன் வரும். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார், கமாண்ட் பண்ணுவாராக. கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செஞ்சுட்டு வெறுமையா போயிட முடியாது. யெகோவா கமோலா இருக்கிறாரு, சரி கட்டுகிற தேவனாய கர்த்தர் பலன் அளிப்பார். உன் செய்கைக்கு தக்கதாக அவர் பலனை கட்டளையிடுவாராக. யாரும் தடுக்க முடியாது. இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய சட்டலின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். அப்போ அவ ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கா, பார்த்தீங்களா? கீழ்ப்படிஞ்சு செஞ்சிருக்கா. என்ன செஞ்சாலாம்? சூஸ் பண்ணா. நமக்கு நல்லா தெரியும், ரூத்தோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டார், நகோமியோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டார். இப்போ அந்த சூழ்நிலையில் ரூத் வந்து என்ன செஞ்சிருக்கலாம், என்னமோ இவனுங்க கத்தர் நானுங்க, இந்த நகோமி போட்டு தொல்லை, ஓய்வு நாள் அது இதுன்னு சொல்லி, இந்த ஆடை பலியிடுறேன்னு சொல்லி, இந்த கதையெல்லாம் சொல்லி இவளை சொன்னா வாழ்க்கையில் இதெல்லாம் கத்தராக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் மேலே ஒரு கசப்பு அவளுக்கு என்ன செஞ்சிருக்கலாம், வந்திருக்கலாம். அவங்க மாமியார் மேலே ஒரு கசப்பு வந்திருக்கலாம். உன் குடும்பத்துக்கு நான் வாக்கப்பட்டு வந்தேனே அப்படின்னு விட்டுச்சுரா விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிருக்கலாம். சுதந்திர தினம்டா அப்படின்னு. ஆனால் வித்தியாசமாக இருக்கிறா. அவள் கர்த்தரை பார்த்து அறிவு வந்துருச்சு. அவள் சொல்றா, உன் தேவன் என் தேவன், உன் ஜனம் என் ஜனம் சொல்லி பின்னாடியே வந்துட்டான். வந்தவனே காரியம் மாறல. ஒரு நிலத்துல போய் பொறுக்கிறதுக்கு தான் போறா. செதறி கிடக்கிறத பொறுக்கிறதுக்கு தான் அங்கே போயிருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் பார்த்தீங்கன்னா அந்த நிலத்துக்கே அவளை சொந்தக்காரியை மாத்திட்டார். உடனடியாக மாறின மாதிரி தெரியல, நம்பிதான் பின்னாடி வந்திருக்கிறா. இன்னைக்கு தயவு கிடைக்கும், கர்த்தர் தயவு கிடைக்க பண்ணுவாருன்னு போய் தான் இருக்க போறா. பார்த்தா அந்த நிலத்துக்கு சொந்தக்காரனையே கர்த்தர் வந்து மணமகனா கொடுக்குறாரு. திருமணம் நடக்குது, திருமண காரியம் ரெஸ்டோர் ஆகுது, பிள்ளையும் கொடுக்குறாரு கர்த்தர். ஆமென். சந்தானத்தை அருளுகிறார். ரூத் நினைச்சிருந்தா கர்த்தர் மேலேயே ஒரு கசப்பு வந்திருக்கலாம், மாமியார் மேலே ஒரு கசப்பு வந்திருக்கலாம். கர்த்தரை நம்பி இவ வந்ததுனால அவராலே அவளுக்கு நிறைவான பலன் கிடைத்தது. அப்போ கர்த்தரை சூஸ் பண்ண, எத்தனை கர்த்தரை சூஸ் பண்ண போறீங்க? ஆதியாம் 14ஆம் அதிகாரத்தில் ஆபிராம் வந்து லோத்தை மீட்டுக் கொள்வதற்காக வீட்டில் இருக்கிற 318 வேலையாட்களை கூட்டு போய் 4 ராஜாக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போறாரு. அங்கே ஜெயத்தை வாங்கிட்டு வர்றாரு. அவருக்கு எதிராக யார் வர்றா? மெல்கிசேதேக்கு வர்றாரு. பைபிள் போட்டிருக்கு, இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றையும் தசமபாகம் கொடுத்தான். சோதோம் ராஜா சொல்றான், இந்த பொண்ணான செஞ்சுக்கோ, எடுத்துக்கோ. ஆபிராம் உறுதியா இருக்கிறாரு. ஆபிராமை ஐஸ்வர்யாக்கின் என்று நீ சொல்லாதபடிக்கு ஒன்றே உனத்தை எடுத்துக்கொள்ள மாட்டேன்னு சொல்லி உறுதியா நிற்கிறாரு. அவருக்குள்ள ஒரு பயம், நான் துரத்தி அடிச்ச இந்த ராஜாக்கள் வேற கொஞ்சம் பேரை கூட்டிட்டு திரும்ப எனக்கு எதிராக வந்துட்டா என்ன ஆகிறது? இவ்வளவு பெரிய பொண்ணை குவிச்சு வச்சிருக்கிறான், இதை வேணான்னு சொல்லிட்டோமே, தசமபாகத்தை கொடுத்துருக்கிறோமே. அவருக்கு நம்பிக்கை இருக்குது. கொடுத்துட்டு என்ன பண்ணாரு? வானத்தையும் பூமி உடையவராகிய உன்னதமான தேவனுக்கார கையை எடுத்திருக்கிறாரு. பைபிள் போட்டிருக்கு, ஆதியாம் 14ஆம் அதிகாரம் முடிஞ்ச உடனே இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். ஐ ஆம் யுவர் கிரேட் ரிவார்டர். பயப்படாத, நான் உனக்கு சீல்டா இருக்கிறேன், கேடகமா இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, இழந்துட்டேன்னு பயப்படாத, நீ கொடுத்திருக்கிற தசமபாகத்தை கொடுத்திருக்கிற, நான் யெகோவா கமோலா
சரி கட்டுகிற தேவனாய கர்த்தர் நிச்சயமாய் நான் உனக்கு பலன் அளிப்பேன். அப்ப பலன் எங்க வருது பார்த்தீங்கன்னா, கொடுக்கும் போது என்ன செய்து கர்த்தர் பலன் அளிக்கிறார். கீழ்ப்படிதல், தீர்மானத்துக்கு, தெரிந்து கொள்ளுதலுக்கு, செய்கைக்கு பலன் அளிக்கிறவர். அவர் நாமத்து நிமித்தம் நீங்க எடுத்த அன்பின் பிரயாசங்களை மறந்துவிட அவர் அநீதி உள்ளவர் அல்லவே. அவர் சரி கட்டுவாரு. எதோட பலன் வருதுன்னு காமிச்சிட்டு இருக்கேன். சரியா? இங்க ஒரு பலன் போட்டுருக்கு பாருங்களேன். வாசிங்க 1 பேதுரு 2:19. ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும். கர்த்தருக்கு எது பிரியன்னு கேட்டா, அவரை பற்றி கொண்டது நிமித்த, அந்த மனசாட்சி நிமித்தம் துன்பப்படுத்தப்பட்டால் உங்க பலன் மிகுதியாயிருக்கும். கர்த்தரை பற்றி கொண்டதுக்காக நம்மளை வெறுத்தாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நல்லதுதான். எப்படி இருக்கக்கூடாதுன்னு கேட்டா, அங்க வாசிப்போம், நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தியுண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். வாசிப்போம், இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சவர்களை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். வாசிப்போம், என்ன பண்ணாராம்? அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். அவருக்கு நல்லா தெரியுது, சரி கட்டுகிற தேவனாய கர்த்தர் யெகோவா கமோலா எனக்கு நியாயம் செய்வார். என்ன கேலி பண்றாங்க, அவமானப்படுத்துறாங்க, துன்பப்படுத்துறாங்க, ஆனா நான் பதில் செய்ய மாட்டேன், கர்த்தர் பதில் செய்வாரு. என்னை துப்புனவனே என்னை துதிக்கிறான், அப்படி மாத்திட்டார் கர்த்தர். என்னை குத்துனவனே எனக்கு முழங்கால படிடுறான், நீரே ரட்சகர்னு சொல்ல வச்சுட்டார் கர்த்தர். இன்னொரு இடத்துல போட்டிருக்கு, 1 பேதுரு 3:9 9 வாசிங்க. தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் என்ன பண்ணாமல் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஒருவேளை பக்கத்துல இருந்து பண்ண முடியாமல் இருக்கலாம். என்னைக்கு இதை பண்ண நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களோ உங்க இருதயத்தில் இருக்க கசப்பு நீங்கி போகும். ஆமே, பக்கத்தில் சேர்க்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் தூரத்தை நினைச்சு அவங்களுக்காக ஜெபிக்கலாம், அவங்களை ஆசீர்வதிக்கலாம். தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக ஜெபியுங்கள், ஆசீர்வதியுங்கள் போட்டிருக்கு. பலன் எங்க வருது? வசனத்துக்கு கீழ்ப்படிதல்னால பலன் வருது. தேவனுக்கு விருப்பமானதை பிரியமானதை தெரிந்து கொள்ளும் போது பலன் வருது, கொடுக்கும் போது பலன் வருது, அவருக்கு பிரியமான காரியங்களை செய்யும் போது பலன் வருது. ஆனால் அதை விட்டுட்டு நாம் மாயையை பின்பற்றுவோமானால் அதுக்கு மூலமாக என்ன கிடைக்கும்? மாயை தான் கிடைக்கும். யோபு 15:31, வழி தப்பினவன் மாயையை நம்பானாக, நம்பினால் மாயையே அவன் பலனாயிருக்கும். இந்த உலகத்தில் நிறைய மாயை இருக்குது, அனைவரும் பின்பற்றி இருக்கிறாங்க, அது இன்னைக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஆனால் அதெல்லாம் என்னது? மாயை. அதனால நித்திய பலன் இருக்க போகிறது கிடையாது. ஆனால் கர்த்தருக்காக வாழ்றது பெரிய பலன் இருக்கு, கர்த்தரை தேடுற பலன் இருக்குது. யோசித்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். வாழ்க்கை முழு ஒருத்தன் ரசிக்கப்படாமல் அல்லது கடைசியாக ரசிக்கப்படாமல் வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை முழுவதும் அவன் மாயை பின்பற்றனால அதனால் எந்த பலனும் கிடையாது. கர்த்தருக்காக வாழ்றதுக்கு அத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க. மாயையை நம்பினால் மாயையே அவன் பலனாக இருக்கும். அப்போ நாம் எதை பின்பற்றுன்ற ரொம்ப ரொம்ப முக்கியம். வசனம் சொன்னால் கீழ்ப்படியணும், வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. கடைசி வசனத்தை வாசித்து முடிச்சிருவோம். கொலோசியர் 3:23 வாசிங்களேன். நீங்கள் கர்த்தராய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர் என்று அறிந்து. நீங்கள் கர்த்தரை சேவிச்சிங்கன்னா கர்த்தர் தான் உங்கள் எஜமான். அப்போ உங்களுக்கு பலன் கொடுக்கறது யாரு? உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது யாரு? கர்த்தர். இது ஆழமாக நம்புங்க. நீங்கள் எங்கேயோ வேலை பார்த்தா கூட அவர் தான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறவர். ஒருவேளை வேற ஆள் மூலமாக கொடுக்கலாம், ஆனால் சம்பளம் கொடுக்குறது யாரு? கர்த்தர். நீங்கள் கர்த்தராய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர் என்று அறிந்து. வாசிப்போம், எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். ஒரு இடத்துல வேலை பார்த்தா எப்படி பார்க்கணும்? உத்தமமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், தொழிலில் உண்மையாக இருக்கணும். யார் பார்க்குறா? கர்த்தர் பார்க்குறாரு. இப்போ இது அதை பற்றி மாத்திரம் பேசலை. 25, அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கேற்ற பலனை அடைவான், பட்சபாதமே இல்லை. கவனம்.
தேவ பிள்ளைகள் அநேகர் வந்து சில கான்சிக்வன்ஸஸ் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க சில விஷயம் தப்பாக செய்கிறாங்க. இப்போ இந்த சம்பவம் எங்கே வந்துருக்கு தெரியுமா? இந்த வார்த்தை மேலிருந்து ஆரம்பிக்குது. அங்கேருந்து வாசிக்க போகிறோம், வாசித்து முடிக்க போகிறோம். வாசிங்க அதே அதிகாரத்தில் 18ஆம் வசனம். ஏன்னா இந்த பகை கசப்பெல்லாம் எங்கே வருது தெரியுமா? குடும்பத்துலேயும் வருது, சபையிலையும் வருது, வேலையிலையும் வருது, தொழிலையும் வருது. அப்போ இந்த கண்ணோட்டம் எல்லாருக்குமே இருக்கணும். யெகோவா கமோலா, சரி கட்டுகிற தேவனாய கர்த்தர் எனக்கு பலன் அளிப்பார் அப்படின்ற ஒரு சத்தியம் எல்லா இடங்களும் அவசியமாக இருக்குது. வாசிப்போமங்க 18ஆம் வசனம். மனைவிகளே, கர்த்தர் கேட்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். போச்சா? போட்டார் ஒரு போடு. அப்போ நீங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா, கர்த்தர் கேட்கும்படி கீழ்ப்படிஞ்சீங்கன்னா, யெகோவா கமோலா உங்களுக்கு பலன் அளிப்பா. தொடர்ந்து வாசிப்போம். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். கசப்பா இல்லாமல் அன்பு கூறுனா அதுக்கு அவர் என்ன செய்வார்? பலன் அளிப்பார். தொடர்ந்து வாசிப்போம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. அப்புறம் போட்டிருக்கு, பிதாக்களே, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபம் முட்டாதிருங்கள். சில ஆளுங்களுக்கு பாருங்க, சில பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கோபம் முட்டுற மாதிரி பேசிப்படுறது. அப்புறம் அவங்கள பார்த்து, உனக்கெல்லாம் ஒரு கீழ்ப்படுதல் இருக்குதா? உனக்கு எவ்வளோ பெருமை, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட மாட்டியா அப்படின்றது. பேசுறது ஃபுல்லாக இவங்க. அந்த ஆழ்த்துவத்தை போய் நம்ம பாதிக்கக்கூடாது. அந்த காரியத்தை கடிந்து கொள்ளணும். எத்தனை முறை ஆமென் சொல்கிறீங்க? நீலாம் ஒன்றும் இல்லையாக்கும், ஒன்றும் வரமாட்டியாக்கும், நீ கீழ்ப்படியாமல் இருக்கலையாக்கும். நாம் மாதிரியாக இருக்கணும். நாம் சில காரியங்களை செய்கிறவளாக இருக்கணும். அதை அவங்க பார்க்கணும். சொல்லும்போது கூட பொறுமை என்ன செய்யணும்? சொல்லணும். கோவப்படுறதுக்குன்னு ஒரு நேரம் என்ன செய்யுது? இருக்கத்தான் செய்யுது, இல்லைன்னு கிடையாது. கடிந்து கொள்ள வேண்டியது கடிந்து கொள்ளணும் கண்டிப்பாக. அப்புறம் போட்டிருக்கு, வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாக இருக்க விரும்புவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுவர்களாக கபடமில்லாத இதயத்தோடு ஊழியம் செய்யுங்கள். பெஸ்ட்டை கொடுங்க, உண்மையா இருங்க. அப்போ இந்த வார்த்தை வந்து எல்லாருக்குமே பொருந்தும். மனைவிகளே, நீங்கள் கர்த்தராய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தரால பெறுகின்ற அறிந்து எதை செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். ஏன்னா சுதந்திரமாகிய பலன் நீங்கள் கர்த்தரால பெறுவீங்க. புருஷர்களே, மனைவியில் அன்பு கூறுங்க, கசந்து கொள்ளாதிருங்க. ஏன்னா நீங்கள் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதுனால சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுகின்ற அறிந்து பார்வைக்கென்று செய்யாம கர்த்தருக்கு முன்பாக மனப்பூர்வமா அன்பு கூறுங்க. யார் பார்க்கிறா? கர்த்தர். பிள்ளைகளே, சுதந்திரமாகிய பலனை நீங்க யார்கிட்ட பெற போறீங்க? கர்த்தராலே பெறுகின்ற அறிந்து நீங்க பார்வைக்கென்று கீழ்ப்படியாம கர்த்தர் பார்க்கிறார் என்று முழு இதயத்தோடு செய்யுங்க. உங்க பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க. வேலைக்காரரே, எஜமான்களே, நீங்க எல்லாருமே கர்த்தராய் இயேசு கிறிஸ்து சேவிக்கிறதுனால சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுகின்ற அறிந்து எதை செய்தாலும் அதை மனசருக்கென்று செய்யாமல் பார்வைக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்க. தம்பி ஆமென் சொல்றீங்க? ஏன்னா யெகோவா கமோலா, சரி கட்டுகிற தேவனாய கர்த்தர், தி லார்ட் ஹூ ரிவார்ட்ஸ், நிச்சயமாய் உங்களுக்கு பதில் அளிப்பார், பலன் அளிப்பார். உங்களுடைய இழப்புகளுக்கு ஈடு செய்வார், உங்கள் பிரயாசங்களுக்கு பலன் அளிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.